பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான பன்ரோட்டி ராமச்சந்திரன் தலைமையில் 1000 துயர் வந்தாலும் அறவழியில் நிற்போம் என்ற கொள்கையோடு எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சி துவக்க நிகழ்ச்சியும் கட்சியின் கொடி அறிமுக விழா சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பன்ரோட்டி ராமச்சந்திரன் தலைமையின் வழிகாட்டுதலின் கட்சியின் பொதுச் செயலாளர் RV ரஞ்சித் குமார் முன்னிலையில் கட்சியின் கொடி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின் முன்னாள் அமைச்சர் பன்ரோட்டி ராமச்சந்திரன் செய்தியாளரிடம் கூறுகையில், என் தலைமையில் துவங்கியிருக்கும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 துயர் வந்தாலும் அறவழியில் நின்று ஜாதி மதம் இனம் என்ற பாரபட்சமின்றி தொண்டர்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் புதிய அரசியல் களத்தை உருவாக்கும். தற்போது தமிழகத்தில் அடையாள அரசியல் மற்றொரு புற கொள்கை அரசியல் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலைகள் எம்ஜிஆர் அண்ணா திராவிட கழகம் திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்கிற நிலைமையை மாற்றி சமூகம் சமத்துவம் கொண்ட அறநிலை சமுதாயத்தை உருவாக்குவோம். இப்போதைக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. ஆனால் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் கட்சிக்கு எங்களின் முழு ஆதரவு உண்டு. அவர்களுக்காக ஒவ்வொரு மக்களை சந்தித்து அவர்களின் ஆதரவை திரட்டி தருவோம். எங்கள் கட்சி சார்பில் வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி கட்சியின் தொடக்க விழா மற்றும் கட்சியின் கொள்கை விளக்க விழா நடத்திட திட்டமிட்டிருக்கிறோம் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் RV ரஞ்சித் குமார், பிரேமலதா, ரஞ்சித் குமார், ஜோதிராமன், ஜோதி அம்மாள், வஜ்ரவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நன்றி. என்னுடைய அறிவோ அனுபவமோ ஏதேனும் நான் பெற்றிருந்தேனே, ஆனால் அது நாட்டிற்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு என்னை அணுகி என்று சொல்ல மாட்டேன், நச்சரித்து நாட்டுக்கு நான் பயன்பட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு ஒரு இயக்கத்தை துவக்க ஏற்பாடு செய்தார். துடைத்திலிட்ட விளக்கு குன்றில் இடப்பட்டு ஏற்றிய விளக்காக மாறி இருக்கிறது என்றால் அதற்கு அவருடைய ஓயாத உழைப்பும் உற்சாகமும் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக ஆற்றிய அரும்படியும் முயற்சியும் காரணமாக அவருக்கு நான் நன்றியை செலுத்த விரும்புகிறேன். அரசியல் இயக்கத்தையே துவக்க வேண்டும் என்கின்ற அவசியம் பற்றி நான் சில பல நல்ல கருத்துக்களை ஏற்கனவே எழுத்து மூலமாக வடித்து வைத்திருக்கிறேன். அவற்றை உங்களுக்கு நகலெடுத்து நான் தர இருக்கின்றேன். ஆனால் முக்கிய சில கூறுகளை மட்டும் எடுத்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். இன்றைய அரசியல் உலகத்தில் ஒரு புறத்தில் அடையாள அரசியலும் மறுபுறத்தில் கொள்கை அரசியலுமாக உலகத்தையே சுற்றி கொண்டிருக்கிறது. சூறாவளி போல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கருதுகிற பொழுது நாம் ஒரு புதிய சமுதாயத்தை, எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை பிறப்பின் காரணமாக எந்த காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க கூடாது என்கின்ற நோக்கத்தோடு திறமை பெற்றிருக்கிற அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவது இந்த அரசியல் இயக்கத்தின் குறிக்கோளாகும். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஜஸ்ட் சொசைட்டி ensuring equal opportunities for all. திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. நான் பிராமணராக பிறந்ததனால் இந்த பேராசிரியர் வேலை கிடைக்கவில்லை. நான் முஸ்லீமாக பிறந்ததனால் எனக்கு இந்த சூப்பர் வேலை கிடைக்கவில்லை. பட்டியல் இனத்தை பிறந்ததனால் எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கவில்லை. இஸ்லாமியராக பிறந்ததனால் எனக்கு ஆசிரியர் வேலை கிடைக்கவில்லை. கிறிஸ்தவராக பிறந்ததனால் எனக்கு அரசாங்கத்திலே எந்த வார்டன் உத்தியோகம் கூட கிடைக்கவில்லை என்று யாரும் மனக்குறை ஏற்படக்கூடாது. பிறப்பின் காரணமாக ஏற்பட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலை அறவே மறந்து
பிறந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பை ஒரு சமுதாயம் தர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமுதாயம் அமைதியாகவும் முன்னேற்றகரமாகவும் இருக்கும். யாரும் நாம் புறக்கணிக்கப்பட்டோம் என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடாது. அதை இரு கூறாக குறிப்பிடுவார்கள். ஒன்று ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, இன்னொன்று சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி. ஃபார்மல் ஈக்குவாலிட்டி என்பது ஜாதி, மதம், இனம், மொழி என்று பிறப்பினால் ஏற்படுவது. அதற்கு நாம் பொறுப்பல்ல. நாம் எங்கே போய் பிறக்கப் போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆகையினாலே நாம் பிறந்ததன் காரணமாகவே நாம் சில பல கஷ்டங்களுக்கோ அல்லது வாய்ப்பின்மைக்கோ ஆளாகக்கூடாது. அது ஃபார்மல் ஈக்குவாலிட்டி. இன்னொன்று சப்ஸ்டான்சியல் ஈக்குவாலிட்டி. போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் போராது, போட்டியிடுகிற தகுதியும் வேண்டும். இப்போது ஆர்டிஓவாகவோ அல்லது டிப்டி கலெக்டராகவோ 100 இடம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த 100 இடத்துல பட்டியல் இடத்தவரும் போட்டியிடுகின்ற அளவுக்கு அவருடைய தகுதியை நாம் வளர்க்க வேண்டும். கல்வியிலே தரம் குறைந்திருந்தால் அதை கேப்பபிலிட்டிஸ் என்று சொல்வார்கள். அவர்களுடைய ஆற்றல்களை அரசு உதவிகளின் மூலம் சிறு பிள்ளைகளிலிருந்தே வளர்ப்பதன் மூலம்தான் அவர்களாலே போட்டியிலே கலந்து கொள்ள முடியும். 100 இடம் காலி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு யாருமே வரவில்லை என்றால் அதனால் பரவாயில்லை. அத்தகைய சமுதாயம்தான் அமைதியையும் பீஸ், ப்ராக்ரஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி என்றார்கள். அதை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அதற்கு நியூ சொசைட்டி என்று சொல்ல, இதற்கு அடையாள அரசியல் சரியாக வராது. என் அனுபவத்தை சொல்லுவேன் என்றால், சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலேயே இலங்கையிலே தமிழ் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானார். அவர் எந்த குற்றம் செய்தார்கள்? சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் படிப்பினை இடம் வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்களுக்கும் குடியுரிமை வேண்டும், சிங்களவர்களைப் போல நாங்களும் அரசு வேலைகளிலே சேர வேண்டும், சிங்களவர்களைப் போல எங்கள் மொழியும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். எவ்வாறு அவர்கள் புத்த மதத்தை பேணுகிறார்களோ அதே வாய்ப்பு இந்து மதத்தை சேர்ந்த எங்களுக்கும் இருக்க வேண்டும். சம வாய்ப்பு கேட்ட காரணத்தினாலே இனப்படுகொலைக்கு ஆளானார். சரி, இனப்படுகொலை செய்தவர்கள் என்ன ஆனார்கள்? அவர்களும் அழிந்து போனார்கள். இலங்கை என்ன ஆயிற்று? திவால் ஆயிற்று. ஆகவே சமவாய்ப்பு சமுதாயம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அண்மையிலே நடந்த, நாம் இதற்கு நூல்களை தேடி போக வேண்டியதில்லை, பல்கலைக்கழகங்களை தேடி போக வேண்டியதில்லை. பக்கத்தில் இலங்கையில் 70 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அனுபவமே நமக்கு கூறும். ஆகவே பிறந்த அனைவரும் நல்ல வாய்ப்பை பெற்று, வசதியை பெற்று, அவர்கள் அந்த பெற்ற திறமைகளை பயன்படுத்துவதற்குரிய ஒரு நல்ல அரசியல் வேண்டும். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்ற சிங்களர்கள் 70 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன அல்லற்பட்டார்கள் என்று நாம் அறிவோம். இந்த காரணத்தினாலே இந்தியாவிலேயும் அந்த நோய் பீடித்துள்ளதோ என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் மிகவும் முக்கியமான அரசியல். இந்திய அரசியலிலும் அதே போக்கு காணப்படுகிறது. ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம் என்கின்ற போக்கு நம்மை வாழ வைக்காது, நம்மை காப்பாற்றாது, நம்மை அழிவு பாதைக்குத்தான் அழித்து செல்லும். ஆகவே பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி must be replaced by politics of ideology. நாம் வழி வந்த நம்முடைய அறநிலை அரசியல், அறத்தின் அறநெறி முதற்சியை அரசின் குற்றம் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் புறநானூறு. ஆகவே பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி must be replaced by politics of ideology. ஆகவே நாம் விரும்புவது முதலில் சமத்துவ சம வாய்ப்பு சமுதாயம், அதை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்கு நாம் கையாள வேண்டியது அறநிலை அரசியலாகும். எந்த அடையாளம் கொண்டு இந்த ஜாதியோ, இந்த மதமோ, இந்த இனமோ என்று அரசியலை கையாட்டாமல் ஆனால் அதில் அழிவுதான் ஏற்படும். இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் ஒரு புதிய இயக்கமாக
நம்மை வளர்த்த ஆளாக்கி அறிஞர் அண்ணா அவர்கள் என்னை அரசியலுக்கு அழைத்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை அரசியலில் வளர்த்தார். ஆகவே அவர்கள் எல்லாம் கற்றுத்தந்த பாடங்களின் அடிப்படையில் எல்லோரும் இன்பமுற்று வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் என்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்குத்தான் இந்த அரசியல் இயக்கமே தவிர வேறு அல்ல. தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த இயக்கம் தேர்தலிலே ஈடுபடாது. இந்த இயக்கம் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க ஒரு அரசியல் நெடும் பயணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு தரும். எங்களிலே யாரேனும் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இதே கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய இயக்கத்திலே அவர்களுடைய ஆதரவை பெற்று அவர்களுடைய சின்னத்தை பெற்று அங்கே சுயேட்சையாக போட்டியிடலாம். ஆனால் இந்த இயக்கம் போட்டியிடலாம். இது நீண்ட நெடிய இயக்கம். நான் சொல்லுகின்ற லட்சிய பாதையிலே இன்று தேசம் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நடைபோட்டு நாம் உன்னத சமுதாயமாக மலர்வதற்கு இன்றைக்கு நாட்டுவது அடிக்கல் தான். ஆழம் விதை எவ்வாறு சிறுசாக இருந்தது ஊன்றப்படுகிறதோ அதுபோல இன்று ஊன்றப்படுகிறது. அது ஆலவரமாக பிற்காலத்தில் எனக்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் அதை எடுத்து செல்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. இது என்னோடு முடிந்து விடக்கூடிய காரியம் அல்ல. பிறந்த பிள்ளைகள் அவர்கள் விரும்பும் வரை இலவசமாக படிக்கவும், வாழும் வரை அவர்களுக்கு வைத்திய வசதி எளிதாக கிடைக்கவும், உழைப்பதற்கு அனைவருக்கும் வேலை உறுதி செய்யப்படுவதும், நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல சுகாதாரத்தை எல்லாம் நம்மால் உருவாக்க முடியாதா? தேர்தலிலே நிற்பது, பணத்தை போட்டு அதற்கு பிறகு பணத்தை சம்பாதிப்பது என்பது மட்டும்தானா? ஆகவே நாம் புதிய பாதை, புதிய அரசியல், புதிய சமுதாயம், அதை நோக்கி நம் நாட்டு இளைஞர்களை நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகையினாலேதான் நம்மை வளர்த்து ஆளாக்கிய தலைவர்கள் பெயரை வைத்து எம்ஜிஆர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை ஒரு நல்ல நம்பிக்கையோடு ஒரு நல்ல எண்ணத்தோடும் நாங்கள் துவக்குகிறோம். இந்த பயணம் நீண்ட பயணம். அப்படியானால் தேர்தலே வேண்டாமா என்றால் தேர்தல் இந்த நீண்ட பயணத்தில் வருகிற சடங்குகள், அவ்வளவுதான். தேவைப்பட்டால் அந்த சடங்குகளை செய்து கொள்ளலாம். ஆனால் அதுவேதான் அரசியல் என்று நாம் நினைப்போம். ஆனால் அதை விட அறியாமை வேறு இல்லை. இந்த அடிப்படையில எல்லாம் மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல சிறுக சிறுக நாளாக வளர்த்து கொண்டு இந்த நாட்டு மக்கள் இதை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேல் பெற்ற அறிவாலும் அனுபவத்தாலும் வேண்டுகோளாக வைத்து இந்த இயக்கத்தை உங்களது ஆசையோடும் ஆதரவோடும் அன்போடும் நம்பிக்கையோடும் துவக்கி வைக்கின்றேன். துவக்கி வைப்பது நானாக இருப்பேன். இதை தொடர்ந்து நடத்துவது இந்த நாட்டு மக்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு